ஒட்டுமொத்த தமிழக மக்களுமே அதிர்ச்சியாற மாரி தான், கள்ளக்குறிச்சியில ஒரு சம்பவம் நடந்திருக்குங்க. கள்ளக்குறிச்சியில கள்ளச்சாராயத்த குடிச்சனால, கிட்டத்தட்ட 32 பேர் வரைக்கும் உயிரிழந்திருக்காங்க. இந்த ஒரு விஷயத்த கேட்கும்போது பயங்கர அதிர்ச்சியா வந்திருக்கு. இன்னைக்கு நம்ம வீடியோல இத பத்தி தான் பார்க்க போறோம். கள்ளக்குறிச்சி பக்கத்துல உள்ள கருணாபுரத்துல என்ன நடந்திருக்குன்னா, முந்தா நேத்து கள்ளச்சாராயம் விற்பனை பண்ணியிருக்காங்க. இத நெறைய ஆண்கள் போய் வாங்கி குடிச்சிருக்காங்க. ஆனா வாங்கி குடிச்ச அவங்களுக்கு என்ன ஆயிருக்குன்னா, அன்னைக்கு மிட் நைட்லயே அவங்களோட உடல்ல நெறைய பிரச்சனைகள் உருவாயிருக்குங்க. கண் எரிச்சலு, வயிற்று எரிச்சல்ன்னு சொல்லி நெறைய பிரச்சனை உருவாயிருக்கு. இதனால நெறைய ஆண்கள் பயந்து போயி கள்ளக்குறிச்சி ஹாஸ்பிட்டல்ல போய் அட்மிட் ஆயிருக்காங்க. இதுல ஒரு சோகமான விஷயம் என்னன்னா, இந்த மாரி சின்ன சின்ன பிரச்சனைகளோட வந்த ஆண்கள் பேசிட்டு இருக்கும்போது, இந்த ஒரு கள்ளச்சாராயத்த குடிச்சனால நெறைய பேர் இறந்து போயிட்டாங்கங்க. கிட்டத்தட்ட இந்த கள்ளச்சாராயத்த குடிச்சனால இப்ப வரைக்கும் 32 பேர் வரைக்கும் உயிரிழந்திருக்காங்க. இது மட்டும் இல்லாம, இந்த கள்ளச்சாராயத்த குடிச்சு உடம்பு சரியில்லாம, நூற்றுக்கணக்கான ஆண்கள் ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் ஆயிருக்காங்க. இதுல 10 பேருக்கு மேல இருக்கிற ஆண்களுக்கு அவங்களோட நிலைமை ரொம்ப மோசமாயி, அவங்களோட நிலைமை அப்படின்றது கவலைக்கிடமா இருக்கு. இந்த ஒரு விஷயத்த கேட்கும்போது தாங்க எல்லாத்துக்குமே அதிர்ச்சியா இருக்கு. ஆனா இந்த விஷயத்துல கள்ளக்குறிச்சி டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் ஸ்டார்ட்டிங்ல என்ன ஒரு விஷயத்த சொன்னார்ன்னா, இந்த கள்ளச்சாராயத்த குடிச்சனால தான் இவங்களுக்கு இந்த மாரி பிரச்சனை ஏற்பட்டிருக்குன்னு சொல்லி, நம்ம அவ்வளோ ஈஸியா சொல்ல முடியாது. இறந்து போனவங்களோட பிரேத பரிசோதனைய வச்சு தான் இதனால தான் அவங்க உயிரிழந்தாங்களான்னு சொல்ல முடியும்னு சொல்லி, ஸ்டார்ட்டிங்ல இந்த மாரி ஒரு அசால்ட்டான கருத்த தெரிவிச்சாரு. ஆனா இப்ப வரைக்கும் இந்த கள்ளச்சாராயத்த குடிச்சவங்க மாத்தி மாத்தி ஹாஸ்பிட்டல்ல போய் அட்மிட் ஆயிட்டு தான் வந்திருக்காங்க. கள்ளக்குறிச்சியில உள்ள அந்த ஹாஸ்பிட்டல்லே எல்லாத்துக்கும் சிகிச்சை குடுக்க முடியல அப்படின்றதுக்காண்டி, அங்க நிலைமை மோசமா உள்ளவங்க அட்மிட் ஆயிருப்பாங்க பார்த்தீங்களா? அவங்கள பாண்டிச்சேரியில உள்ள ஜிப்மர் ஹாஸ்பிட்டலுக்கும், அதுக்கப்புறம் சேலம் மருத்துவமனைக்கும் மாத்தி மாத்தி அங்கருந்து ஆம்புலன்ஸ்ல அனுப்பி வச்சுட்டு வந்துட்டு இருக்காங்க. உண்மையிலே இந்த ஒரு விஷயத்த பார்க்கும்போது தாங்க எல்லாத்துக்குமே மிகப்பெரிய அதிர்ச்சியா வந்திருக்கு. இப்ப இந்த ஒரு விஷயத்துல அதிகாரிகள் மேல நடவடிக்கை எடுக்கும் விதமா, தமிழக அரசு என்ன பண்ணியிருக்காங்கன்னா, கள்ளக்குறிச்சியோட எஸ்பிய சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்கங்க. அதே மாரி கள்ளக்குறிச்சியோட டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர பார்த்தீங்கன்னா, ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்காங்க. ஆனா இந்த ஒரு விஷயத்த அவ்வளோ ஈஸியா எடுத்துக்க கூடாதுங்க. ஏன்னா போன வருஷமும் இதே மாரி கள்ளக்குறிச்சியில இதே ஒரு கள்ளச்சாராய பிரச்சனை வந்துச்சு. அப்ப தமிழக அரசு இதே மாரி நடவடிக்கை எடுத்தாங்க. இப்ப திரும்ப அடுத்த வருஷமே இந்த மாரி ஒரு சம்பவம் நடந்து, இத்தன பேர் உயிரிழந்திருக்காங்க அப்புட்ன்னா, அப்ப எந்த அளவுக்கு இந்த விஷயத்துல கேஷுவலா இருந்திருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே யோசிச்சு பாருங்க. ஏன்னா ஒரு வருஷத்திலே திரும்ப இந்த விஷயம் நடக்குது அப்படின்னா, அவ்ளோ அலட்சியமா இந்த ஒரு விஷயத்த பார்த்திருப்பாங்க. அதனால இத இவ்ளோ ஈஸியா விட்டுறக்கூடாதுங்க. இந்த ஒரு விஷயத்த சீரியஸா பார்த்து, எதனால இந்த மாரி நடந்துச்சு? எங்க தவறு நடந்திருக்கு அப்படின்றத பார்த்து அவங்க மேல நடவடிக்கை எடுத்தே தீரணும். இல்லைன்னா இது மாரி வருஷம் வருஷம் நடக்க ஆரம்பிச்சுரும். ஏன்னா உயிரிழந்தவங்களோட எண்ணிக்கைய பார்க்கும்போது ரொம்பவே பரிதாபமா இருக்கு. கணவனை இழந்த மனைவி, அவங்களோட பிள்ளைங்கலாம் கதறி அழுகும்போது, அந்த அளவுக்கு நம்மளோட மனசுக்கு வருத்தமா வந்திருக்குங்க. கள்ளச்சாராயனால எத்தன பேரோட குடும்பங்களே இந்த மாரி ஆதரவற்ற நிலைமைக்கு வந்துருச்சுன்னு பாருங்க. உண்மையிலே இந்த ஒரு விஷயத்துல தமிழக அரசு சீரியஸா இருக்கணுங்க. இல்லைன்னா இது மாரி நெறைய குடும்பங்கள் நடுத்தெருவுக்கு நிக்கிற மாரி ஆயிரும். அதனால இந்த ஒரு விஷயத்துல தமிழக அரசு அடுத்து என்ன நடவடிக்கை எடுக்க போறாங்க அப்படின்றத பொறுத்து பார்க்கலாம்.